உலகத்துல உனக்கு எதுவும் சொந்தம் இல்ல. எதுவும் இல்லைன்னா சொத்து சாதனை எதுவும் இல்ல. உடம்பு கூட உனக்கு சொந்தம் இல்ல. இந்த உடம்பு மற்ற எல்லாமே மாதிரி இயற்கையிலிருந்து வந்தது. இந்த பூதங்களால உருவானது. ஒரு நாள் அதிலேயே கலந்துடும். உன் குழந்தை பருவ புகைப்படத்தை பாரு. இப்போ உன் ரூபத்தை பாரு. உடம்பு எப்படி வளர்ந்ததுன்னு நல்லா உணர்ந்து பாரு. அது எல்லாம் இயற்கைதான். ஆனா இந்த உண்மையை உணர்ந்தும் கூட நம்ம தப்பா நினைக்கிறோம். இது எனக்கு சொந்தம், நான் கட்டினேன், நான் சாதிச்சேன்னு சொல்றோம். இந்த பொருட்களை பார்ப்பதுல பிரச்சனை இல்ல. நம்ம பொருள் உலகத்துல வாழ்றோம் இல்ல. முக்கியமா நினைச்சு வச்சுக்கணும், எல்லாமே இயற்கையிலிருந்து வந்ததுன்னு, மறுபடியும் அதிலேயே கலந்துடும்னு. ஆனா அறியாமையால நம்ம மறந்துடுறோம். சரிங்களா? உண்மைதான். இதுதான் நம்ம துன்பத்துக்கு காரணம். நம்மளுக்கு பொருள்கள்ல அளவுக்கு அதிகமா பிடிப்பு. அதுதான் நம்மள வரையறுக்குதுன்னு நம்புறோம். அதிகமா தேடி அலைஞ்சு சந்தோஷம் கிடைக்கும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா இறுதியில வட்டம் வட்டமா ஓடுறோம். நம்ம சொத்துக்கள், அடையாளங்கள், ஆசைகள் எல்லாத்தையும் இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். என்னோடையதுன்னு எகோ நம்மளை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கு. ஆனா நம்ம பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது நம்மளையும் பிடிச்சுக்கிட்டு இருக்குன்னு மறந்துட்டோம். நம்ம சுதந்திரத்தை பிடிச்சுக்கிட்டு பிடிப்போட கண்ணியில வச்சிருக்கு. பகவத்கீதை 2ஆம் அத்தியாயத்துல ஆசைகளை பிடிச்சு அலைஞ்சா உள்ளுக்குள்ள சாந்தி போயிடும்னு அழகா விளக்குது. இந்த சின்னதா இருந்தாலும் பெருமையான உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்ட நிமிஷத்துல உண்மையான சாந்தியும் சுதந்திரமும் கிடைக்கும். எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும்னு நினைக்க மாட்டோம். மனசுல வர்ற ஆசைகளோட கண்ணியில வீழ மாட்டோம்.